Yes, ma'am. Yes, ma'am. பக்காவா இருந்ததா? பக்காவா இருந்துச்சா? அப்ளிகேஷன் மொத்தம் 3 அப்ளிகேஷன் பார்த்தோம். ஒன்னு அக்ரிகல்ச்சர், இன்னொன்னு மெடிசின், அப்புறம் என்ன பார்த்தோம்? வேற என்ன பார்த்தீங்க? மறந்துருச்சா? டிரான்ஸ்ஜெனிக் Animal. டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். சரியா? போன கிளாஸ்ல இது ஸ்டார்ட் பண்ணிட்டேனாடா, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். Yes, ma'am. எது வரைக்கும் இல்ல முடிச்சது? மேம், இன்ட்ரோடக்ஷன் மட்டும் எழுதுனீங்க மேம். இன்ட்ரோ மட்டும் எழுதுனேன். சரி. என்னமா புரியல, ஒரு மாதிரி வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்டுது. அவன் என்னமா சொன்னா? என்ன சொன்னாமா அந்த ஸ்டூடெண்ட்? எனக்கு கேட்கல. பிரேக் ஆகி தான் மேம் கேட்டது. எல்லாருக்குமே அப்படிதான் கேக்குதா? எஸ் மேம். சரிம்மா, நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுல இன்ட்ரோல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஏபயோட்டிக் ஃபேக்டர். வெரி குட். ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஏபயோட்டிக்னா என்ன அர்த்தம்? உயிர் அற்ற. பயோட்டிக்னா உயிர் இல்லாத. பட் நான் லிவிங்னால நீங்க டேபிள் சேர் அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. இந்த ஏபயோட்டிக்க நம்ம இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லுவோம்னா பிசிக்கல் ஏபயோட்டிக் ஃபேக்டர். அப்படின்னா டெம்பரேச்சரு, வாட்டரு, லைட்டு இதெல்லாம் அதுல வரும். சரியா? சரியா? எஸ் மேம். Yes, ma'am. சோ இக்காலஜி போர்டு ஷேர் ஆகுதாமா? எஸ் மேம். சோ ஃபர்ஸ்ட் இக்காலஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இக்காலஜின்றது ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் அமங் ஆர்கானிசம் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் பிசிக்கல் என்விரான்மெண்ட். இக்காலஜின்றது என்னது சொல்லுமா? Study of interaction among organisms and between the organisms and its physical environment. அந்த பிசிக்கல் என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஏபயோட்டிக் ஃபேக்டர். இக்காலஜி நம்ம 4 லெவல்ல வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஆர்கானிசம். அந்த குட்டி குட்டி ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்தது ஒரு பாப்புலேஷன். அதாவது இப்போ வந்து பறவை இருக்குவீங்களே, மனுஷன் தனியா இருக்கான், நாய் தனியா இருக்கு. நாய் எல்லாம் சேர்ந்து ஒரு பாப்புலேஷன், மனுஷன் எல்லாம் ஒரு பாப்புலேஷன், பறவை எல்லாம் ஒரு பாப்புலேஷன். ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸோட குரூப் தான் பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி சேர்ந்து நமக்கு வர்றதுதான் பயோம். புரியுதா? புரியுதா? எஸ் மேம். அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து வர்றதுதான் பயோம்ஸ். ஓகேவா? Yes, ma'am. இப்போ இக்காலஜிக்கு இதுதான் டெஃபினேஷன். எல்லாரும் இந்த டெஃபினேஷனை படிச்சுக்கோங்க. மேம் நான் இப்பதான் மேம் என்ன மேம் பண்ணணும்? இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கோம். இன்னைய கிளாஸ் தானே கேக்குற? ஆமா. பழசு இன்ட்ரோ அப்ளிகேஷன் பாப்புலேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இப்பதான் போட்டிருக்கேன். ஓகே மேம்.
இதை நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. அடுத்து போவோமா? Ma'am, 1 minute, ma'am. Completed, ma'am. இப்ப ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் என்வரான்மெண்ட். ஓகேவா? அதுல பிசியாலஜிக்கல் இக்காலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ஆர்கானிசம் தன்னை எப்படி அடாப்ட் பண்ணிக்குது என்வரான்மெண்டோட. இப்போ இங்க ஒரு கேமல் இருக்குன்னா ஹவு இட் இஸ் அடாப்டிங் டு திஸ் என்வரான்மெண்ட். அடாப்ட் பண்ணது மட்டும் இல்லாம தான் சர்வைவ் பண்ணுது அண்ட் ரீப்ரொடியூஸும் பண்ணுது. ஓகேவா? புரியுதா? Study of adaptation of an organism to environment in terms of survival and reproduction. Difference பாருங்க. வெறும் ecologyனா interaction between the organism and அதோட physical environment. இது வந்து அடாப்டும் பண்றோம், சர்வைவ் பண்றோம், ரீப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா? Yes, ma'am. அடுத்து போலாமா? Yes, ma'am. இது நோட் பண்ணிட்டீங்களாமா? பிசியாலஜிக்கல் இக்காலஜி. Yes, ma'am. அடுத்து போலாமா? Yes, ma'am. ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் என்வரான்மெண்ட். ஓகேவா? யாரா படிக்கணும்? The rotation of a earth and the tilt of its axis cause annual variation in temperature season. Major biomass, desert, rainforest, ஒரே tundra, etc. பயோம்ஸ். பயோமாஸ்னா ஒரு இடத்துல எவ்வளோ பிளான்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது பயோமாஸ். இது பயோம். பயோம்ன்றது ஒரு பெரிய ஏரியா. டெசர்ட்ன்ற ஏரியா, ரெயின் ஃபாரஸ்ட்ன்ற ஏரியா, துந்திரான்ற ஏரியா. அப்படி சரியாமா? Are formed due to these variation, precipitation, rain, and snow. Regional and local variation within a biome lead to the formation of different habitats. ஸோ இந்த எர்த்தோட ரொட்டேஷனு மேஜர் பயோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு வேரியேஷன்ஸ் அண்ட் precipitation. சரியா? மேஜர் பயோம்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்னாலையும் precipitation-னா மழை, அதால தான் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா எர்த் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நமக்கு சீசன்ஸ் மாறுது. வெயில் காலம், மழை காலம் அப்படிலாம் வருது. சரியா? புரியுதா? Yes, ma'am. அடுத்து போட்டுமா? Ma'am, once Yes, you ma'am. explain. அதாவது எர்த் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால
டிஃப்ரெண்ட் சீசன் வருது. அண்ட் ஒவ்வொரு ரீஜியன்ல ஒவ்வொரு மாதிரியான கிளைமேட்ஸ் இருக்குது. இப்போ டெசர்ட்ல பாத்தீங்கன்னா வெரி ஹாட் கிளைமேட். அங்க இருக்க ஆர்கானிசம் அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க. நெக்ஸ்ட் போவோமா? Yes, ma'am. இந்த கிராஃப் வச்சு உங்களை கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். இங்க பாருங்கடா. இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா மீன் ஆனுவல் டெம்பரேச்சர், இது வந்து ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க மீன் ஆனுவல் பிரசிபிடேஷன், அதாவது வெயில் எப்படி இருக்குது, இங்க மழை. பிரசிபிடேஷன்ன்றது ரெயின்ஃபால் குறிக்கிறது. இப்ப ஆர்டிக் ரீஜியன்ல எல்லாம் பாருங்க அந்த டெம்பரேச்சர் வந்து -10ல இருக்குது. மழை வந்து 100, 150 அந்த ரீஜியன்ல இருக்கு. இப்படி கேட்பாங்க. இதை வரைஞ்சிட்டு ஏன்னு போட்டுட்டு இது ஆர்டிக்கா, கோனிஃபரஸா, டெம்பரேட்டா, டெசர்ட்டா அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி டெசர்ட் யாராவது பார்த்து சொல்லுங்க. டெசர்ட்ல மழை எப்படி இருக்கு, வெயில் எப்படி இருக்கு? டெம்பரேச்சர் 20 டிகிரி டு 25 டிகிரிக்குள்ள இருக்கு மேம். ஆனா ரெயின் வந்துட்டு 50க்குள்ள இருக்கு மேம். 50க்குள்ளதான் இருக்கு. வெரி குட், புரியுதுல? அப்படிதான் கேட்பாங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது என்னது பின்னு போட்டுருவாங்க. ஏ ஆர்டிக் ரீஜியன், பி டெசர்ட். டிராபிக் ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்கு யாரா சொல்லுங்க. டிராபிக்கல் ஃபாரஸ்ட் காடுகள். வெயில் வந்து 20 to 25, ரெயின் வந்து 150 to 40. 150. டிராபிக்கல் ஃபாரஸ்ட் 150ல இருந்து 400. கரெக்ட், சூப்பர்மா. புரிஞ்சுச்சா இது எப்படி சொல்லணும்னு? Yes, ma'am. இந்த மாதிரிதான் உங்களை கேள்வி கேட்பாங்க. சரியா? ஆனுவல் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அந்த இடத்துல பிரசிபிடேஷன் ரெயின்ஃபால் எப்படி இருக்கு. அடுத்து பாருங்க, லைஃப் எக்ஸிஸ்ட் ஈவன் இன் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஹார்ஷ் ஹேபிட்டட். லைஃப் வந்து எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஹார்ஷ், ரொம்ப மோசமான ஹேபிட்டட்ல கூட லைஃப் இருக்குது. லைக் டெசர்ட் ஆகட்டும், இல்ல ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னா இந்த வல்கேனோக்கு பக்கத்துல அப்படியே தண்ணி வந்து அப்படியே பபிள் ஆயின்னு இருக்கும்ல, குமிழி மாதிரி. அதுதான், அங்க கூட உயிர்கள் இருக்காங்க. சரியா? இதுவும் படிச்சிடலாம். எங்க இது எல்லாமே ஒன்னொன்னா இருக்குடா இந்த ஸ்லைட்ல. இது கடைசி இந்த ஸ்லைட்ல மொத்தமா இருக்கு. யாராவது இங்க இருந்து படிங்க. Life exists even in extreme and harsh habitat. Example: Rajasthan desert, rain-soaked Meghalaya forest, deep ocean trenches, torrential stream, permafrost, snow-laden polar region, high mountain tops, thermal spring, compost pits. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்குது. காம்போஸ்ட் பிட்டுன்னா சும்மா நம்ம ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி குப்பை போட்டு வச்சோம்னா கூட அதுக்குள்ள உங்களுக்கு அர்த்துவாம அது இதுன்னு வந்து அந்த மாதிரி கூட உயிருங்க இருக்குது. எல்லாத்தையும் விடுங்க, நம்ம இன்டெஸ்டைன் அதுல கூட புழு பூச்சி வாழதான் செய்யுது இல்லையா? சொன்னாதானே
அடுத்து போலாமா? Yes, ma'am. One second. நோட் பண்ணு. Okay, ma'am. அடுத்து போட்டுமா? Wait, ma'am. Yes, ma'am. படிங்கம்மா. The physiochemical components, water, light, temperature, soil, etc., and biotic components, pathogens, parasites, predators, competitors, etc., lead to variation of different habitats. The distinct role and the position of an organism in its environment is called its snake. By this, each organism tolerates various conditions, utilizes various resources, etc. So the physical chemical component அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர், வாட்டரு, லைட்டு, டெம்பரேச்சரு, சாயிலு இதெல்லாம் வரும். அடுத்து பயோட்டிக். பயோட்டிக்னா உயிரோட இருக்கிற காம்பனன்ட் லைக் பேத்தஜன், பாரசைட், ப்ரெடேட்டர், காம்படிட்டர்ஸ் இப்படின்னு எல்லாருமே லீட் டு வேரியேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹாபிட்டட்ஸ். சரியா? ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீட்ல கேட்டிருந்தாங்கடா, நோட் பண்ணுங்க. நிச்சுன்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. NICHE, நிச். The distinct role and position of an organism. உங்களுக்கு இந்த சாங் டிஸ்டர்பா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? பின்னாடி இருக்கிற வாய்ஸ் டிஸ்டர்பா இருக்கா? No, ma'am. No, ma'am. No, ma'am. டிஸ்டர்பா இருந்தா சொல்லுங்க, நம்ம கதவு சாத்திடலாம். சரியா? சரிம்மா. So the distinct role and position of an organism. ஒரு ஆர்கானிசமோட ரோல் இந்த என்வரான்மெண்ட்ல அது என்னவா இருக்குது, பிரெடேட்டராவா, பாரசைட்டாவா அப்படின்றத சொல்றதுதான் ஒரு நிச். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. மிஸ் நிச்சுனா என்ன மிஸ்? தனித்தனியா ஆர்கனிசம் ஒரு ஆர்கானிசமோட ரோல். சரியா? ரோல் அண்ட் பொசிஷன். இப்போ எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல ஒருத்தவங்களோட ரோல் என்னன்னா டீச்சரு. அந்த டீச்சரோட பொசிஷன் என்னன்னா அவங்க மேபி ஹையர் செகண்டரியா இருப்பாங்க, இல்ல ஹை ஸ்கூலுக்கு 10th எடுப்பாங்க, அல்லது பிரைமரிக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி ரோல் அண்ட் பொசிஷன். ஒரு ஆர்கானிசம் எங்க இருக்குது, என்ன பொசிஷன்ல இருக்குது, பிரெடேட்டராவா, பாரசைட்டாவா, இல்ல ப்ரொடியூசராவா, அப்படி. அதுதான் அதோட நிச். ஓகேவா? ஓகே. மேம் அந்த என்விரான்மெண்ட்ல அது என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்றதா குறிக்கிறதா மேம்? அதோட ரோல் அண்ட் அதோட பொசிஷன் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோல் RP. ஓகே மேம். இங்க இந்த கோவில்ல முளப்பாரின்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம், அது ரொம்ப ஃபேமஸ். அதால கோவில்ல ஒரே பாட்டு போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தா சொல்லுங்க, நம்ம கதவு சாத்திடுவோம்.
ஓகேவா? Okay, ma'am. காலையில 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, நடுவுல கொஞ்ச நேரம் கேப் விடுறாங்க, திருப்பி கேப் விடாம அடிக்கிறாங்க. Completed, ma'am. ஓகே ப்ரீவியஸ் ஆமா இதாமா இதோ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மேம். இதுவா? உன் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி கேக்குதுடா. நீ மேம் என்ன இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியா? இதா எஸ் மேம். இதா மேம் எக்ஸாம் எஸ் மேம் இதான். இதுவா? இது புக்லயே இருக்குடா, என்சிஆர்டி புக்லயே இருக்கு இந்த பிக்சர். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே இப்போ நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர் 4 பார்க்க போறோம். என்னென்ன ஏபயோட்டிக் ஃபேக்டர்? Temperature, water, light, soil. Water, light, soil. சாயில். ஓகே, ஒவ்வொன்றா படிக்கலாம். அததுல இம்பார்ட்டன்ஸ் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Most ecologically relevant environmental factor. இந்த 4 ஃபேக்டர்ல ரொம்ப எக்கலாஜிக்கலி ரெலவென்ட் எதுன்னு கேட்டா டெம்பரேச்சர் தான். சரியா? Temperature on land varies seasonally. It gradually decreases from equator to the pole and from plain to mountain tops. It ranges from sub-zero level in polar areas, high latitude, to 50 degrees Celsius in tropical desert. Average temperature in thermal spring, deep sea hydrothermal vents exceed 100 degrees Celsius. டெம்பரேச்சர் ஆன் லேண்ட் வந்து வேரி ஆகும். ஈக்குவேட்டர் பார்ட். ஸோ இப்போ நீங்க வச்சுக்கோங்க, இது ஈக்குவேட்டர். சரியா? ஈக்குவேட்டர் 0 டிகிரி. இங்க இருந்து இப்படி நம்ம போல்ஸ், இது சவுத் போல், வர வர டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரிதான் இந்த பக்கமும் டெம்பரேச்சர் மேல இப்படி போக போக இது நார்த் போல், டுவர்ட்ஸ் த போல்ஸ் டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருக்கும். புரியுதா? இங்கெல்லாம் ஸ்னோ தான் இருக்கும். கிளியரா இருக்கா? எஸ் மேம். நடுவுல ஈக்குவேட்டர், அந்த லைன் தான் இங்க சொல்றாங்க. டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். ஈக்குவேட்டர் கிட்ட அது எப்படி இருக்கும், கொஞ்சம் செல்சியஸ்ல இருக்கும். இந்த பக்கம் போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகும். சில இடத்துல இன் போலார் ஏரியாஸ் அண்ட் ஹை ஆல்டிடியூட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்ல எல்லாம் பார்த்தா 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேல கூட போக சான்ஸ் இருக்கு. தெர்மல் ஹாட் ஸ்ப்ரிங் நான் சொன்னேன்ல, வல்கானோ பக்கத்துல அப்படியே குமிழா இருக்கும்னு, அந்த மாதிரி ஸ்பேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ?
100 degree Celsius. சரியா? மேம் சொல்லுமா சொல்லுங்க. எக்கலாஜிக்கலி ரிலவெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா என்ன மேம்? அதாவது இப்ப 4 பேர் இருக்காங்க. இப்போ உனக்கே கூட ஒரு 4 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அதுல ரொம்ப பெஸ்டின்னு ஒண்ணு வச்சிருப்பல்ல, எஸ் மேம். அந்த மாதிரி டெம்பரேச்சரு, வாட்டரு, லைட்டு, சாயில் 4 பேர் இருந்தாலும் அதுல முதன்மையானது இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். ஓகே மேம். எக்காலஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் போலாமா? இது படிங்க யாராவது. Mango trees cannot grow in temperature countries, Canada, Germany, etc. There is no snow leopard in Kerala forest. Tuna fishes are rare beyond tropical latitudes in the ocean. Temperature. இதுல பாத்தீங்கன்னா மேங்கோ ட்ரீஸ் வந்து cannot grow in temperate countries. ஓகேவா? புரியுதா? நம்ம ஊர்ல எல்லாம் வளருது, ஆனா கனடா, ஜெர்மனி எல்லாம் பாத்தீங்கன்னா வளராது. நம்மளது வந்து டிராபிக்கல் கண்ட்ரி. சரியா? அது வந்து டெம்பரேட் கண்ட்ரில வளராது. புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. மாதிரி ஸ்னோ லெப்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட், கேரளா ஃபாரஸ்ட் எல்லாம் வராது. புரியுதாமா? Yes, ma'am. அதே மாதிரி டியூனா ஃபிஷஸ் டிராபிக்கல் ரீஜியனுக்கு அப்புறமா இருக்காது. ஸோ டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் த கைனட்டிக்ஸ் ஆஃப் என்சைம். அதாவது ஒரு உடம்புல இருக்கிற என்சைம்ஸை டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணுது. கைனட்டிக்ஸ்னா மூமெண்ட் ஆஃப் என்சைம், பேசல் மெட்டபாலிசம். இப்ப டெசர்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையானது இருக்கும். சரியா? புரியுதா? எஸ் மேம். இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். புரியுதா? நம்மளுக்கு ஒரு மாதிரி பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ரொம்ப உயர்ந்த மலையில ரொம்ப நாள் ஒருத்தர் வாழ்றாருன்னு வைங்களேன், அவருக்கோட மெட்டபாலிசம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த இதுல நம்ம சொல்றோம். மேம் தேர்ட் பாயிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். என்னடா எந்த பாயிண்ட்? தேர்ட் பாயிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். டியூனா ஃபிஷஸ் வந்து டிராபிக்கல் லாட்டிடியூட். டிராபிக்கல்னா நம்ம இருக்கிற ரீஜியன் தான்டா. அதாவது எதை டிராபிக்கல்னு சொல்லுவோம்னா, இப்போ இதுதான் நம்ம எர்த்துன்னு வச்சுக்கோ. இந்த நடு வந்து ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். இங்க இருந்து இங்க ஒரு 25 டிகிரி செல்சியஸ் டிராபிக்கல் கண்ட்ரி, இங்க இருந்து இங்க ஒரு 25 டிகிரி செல்சியஸ் டிராபிக்கல். இத தாண்டி போனா எல்லாமே டெம்பரேட் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே மேம். புரியுதா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. மேம் ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒரு வாட்டி காட்டுறீங்களா மேம்?
Noted? Yes, ma'am. அடுத்து போலாமா? Yes, ma'am. இதுவும் நோட் பண்ணிட்டீங்களா? மேம் தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ்னா என்ன மேம்? அந்த இது இருக்குல்லம்மா வல்கானோக்கு பக்கத்துல இப்ப எப்படி நம்மளுக்கு நார்மலா ஊத்து தண்ணி வருது, வல்கானோக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஊத்து தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே கொப்பளிச்சு சுடு சுடு சுட வரும். அததான் தெர்மல் ஸ்ப்ரிங் ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் சொல்லுவோம். தேங்க்யூ மேம். நோட் பண்ணியாச்சா? அடுத்து போலாமா? எஸ் மேம். அடுத்து யூரிதெர்மல் ஸ்டீனோதெர்மல். அப்படின்னா யூரிதெர்மல்னா சில ஆர்கானிசமால வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை டாலரேட் பண்ண முடியும். சில ஆர்கானிசமால என்ன பண்ண முடியும்? வைட் ரேஞ்ச். சில பேரால ஸ்டீனோதெர்மல்னு சொல்லுவோம். ஸ்டீனோதெர்மல்னா அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. சரியா? கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறினாலே அவங்க இறந்துருவாங்க. இப்போ இந்த பென்குயின்லாம் இருக்கு பாருங்க, அது டெம்பரேச்சர் அந்த ஸ்னோவா இருக்கிற டெம்பரேச்சர்ல அவரால் வாழ முடியும். கொஞ்சம் மாத்தி வந்தா கூட அவர்லாம் செத்துருவார். அந்த மாதிரி நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் தாழ்வாங்க. புரியுதா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். அடுத்து பார்ப்போமா? அடுத்து வாட்டர். மேம் இந்த வாட்டி சொல்றீங்களா மேம்? யூரிதெர்மல்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுவாங்க. யூரிதெர்மல்னா என்னது? வைட் ரேஞ்ச். கொஞ்சம் அதாவது குளிர்லயும் வாழ முடியும், கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்னா அதுலயும் வாழ முடியும். அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூரிதெர்மல். யூரிதெர்மல். ஓகேவா? ஸ்டீனோதெர்மல்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறினாலே அவங்களால வாழ முடியாது. யூரிதெர்மலுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்கடா. கவு, ஹியூமன் பீயிங். நம்ம கூட குளிர்லயும் வாழுவோம், வெயில்லயும் வாழுவோம் தானே? சொல்லுங்க. பீயிங், மங்கி, ஷீப், இதெல்லாம் யூரிதெர்மல். சரியா? மேம் ஒன் சொல்லுங்க மேம். கவு, ஹியூமன் பீயிங், மங்கி, கோட்டு அல்லது ஷீப், இதெல்லாம் யூரிதெர்மல். மோஸ்ட்லி மேமல்ஸ் எல்லாருமே யூரிதெர்மலா இருப்போமா? சரியா? இந்த ஸ்டீனோதெர்மல்ல சீல் இருக்குல்ல, கடல்ல இருக்கும்ல சீல், சீலு, பெங்குயின், ரெப்டைல்ஸ் லைக் இந்த ஸ்னேக், crocodile, இதெல்லாம் ஸ்டீனோதெர்மல். அப்படின்னா கொஞ்சம் டெம்பரேச்சரை மாத்தி, இப்ப இந்த crocodile இருக்குல்ல, இதுக்கு அந்த தண்ணியிலேயே இருந்துகிட்டே இருக்கணும்.
கொஞ்ச நேரம் வேணா இவர் தண்ணி விட்டு வெளியே வந்து அந்த சூடான டெம்பரேச்சர்ல இருப்பாரு. நீங்க ரொம்ப நேரம் இவரை வெளியவே போட்டு தண்ணிக்குள்ளேயே எடுத்துட்டே போலன்னா அவரு தாங்க மாட்டாரு, இறந்துருவாரு. ஓகேவா? Noted? Yes, ma'am. நெக்ஸ்ட் வாட்டர் பத்தி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? Water. Water. இது வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். யாராவது படிங்க. Second most important factor, desert organisms have special adaptation to limited water. Productivity and distribution of plant is independent on water. இது இப்ப புரியுதா? செகண்ட் மோஸ்ட் டெசர்ட் ஆர்கானிசம், அது ஒரு வகையான அடாப்டேஷன் வச்சிருக்கோம். ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட், எங்க தண்ணி நிறைய இருக்கும் அங்க பிளான்ட்டுங்க யூஸ்வலாவே நிறைய இருக்கும். தண்ணி இல்லைன்னா அங்க அவ்வளவா பிளான்ட்ஸ் இருக்காது. ஓகேவா? இது படிங்க. For aquatic organisms, water quality, chemical composition, pH is important. The salt concentration, salinity in parts per thousand is greater than 5 in inland waters, 30 to 35 in the sea, and less than 100 in some hypersaline lagoons. அதாவது தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5% கிடையாது, பார்ட்ஸ் பர் 1000, 1000க்கு 5. அது எப்படி நம்ம குடிக்கிற தண்ணி. 1000க்கு 30 சீ வாட்டர். புரியுதா? 100க்கும் மேல ஹைப்பர் சாலைன் லகூன்ஸ். லகூன்னா என்ன? என்னடா லகூன்னா என்னன்னு கேட்டா ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மேம் பீச்சா மேம்? இல்ல, வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுடா. யார் இப்ப பேசுனது? நம்ம 80 ஆயிட்டோம். 7 பேர்ல ஸ்டார்ட் போன வருஷம் இந்த நேரம் 80. ஓகே, குட். இப்ப யார் பேசுனது? அன்சியாவா? Yes, ma'am. அன்சியா வாய்ஸ் இப்ப கிளியரா இருக்கு. என்ன அன்சியா சொன்ன? Kulama, ma'am. குளம்னா பாண்டுடா. மேம் உப்பங்கரி. என்னப்பா ரெஃபான்? உப்பங்கரி. ரிஃபான் வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்கல, நானே சொல்றேன். இப்ப நம்ம ஐலாண்ட் அப்படின்னா எதை சொல்லுவோம்? இந்த இடத்துல நம்மளுக்கு ஐலாண்ட்னா இங்க லேண்ட் இருக்குது, சுத்தி வாட்டர். ஆமாவா? சொல்லுங்க. Yes, ma'am. Yes, ma'am. இதுவே லகூன்னா இங்க ஃபுல்லா சால்ட் வாட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேண்ட சுத்தி தண்ணி இருந்தா ஐலாண்டுன்னுவீங்க. லகூன்ல என்ன சொல்லுவோம்? இங்க பாறை எல்லாம் இருக்கு, ராக்ஸ். லேண்டோ பாறையோ இங்க ஃபுல்லா இருக்கு, நடுவுல தண்ணி. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப உப்பா இருக்கும். ஏன்னா இந்த தண்ணியால எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது உப்பு. இதே இடத்துலதான் இந்த உப்போடயே இந்த தண்ணி இருக்கிறதால இது வந்து ஹைப்பர்னா அதிகம், சலைன் உப்பு, லகூன்
ஹைப்பர் சலைன் லகூன் சொல்லுவோம். சரிதானா? இது என்னது? ஐலாண்ட். இது லகூன். இப்ப புரிஞ்சுச்சா எல்லாருக்கும் லகூன் என்னன்னு? Yes, ma'am. நோட் பண்ணிடுங்க. லகூன்ல தான் உப்பு அளவு ஜாஸ்தியா இருக்கும். மேம் இந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க மேம். அதை தாண்டி இவ்வளவு நேரம் ஒயிட் போர்ட்ல எல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணண்டி. என்ன பண்ணேன் பாரு. நடுவுல தண்ணி சுத்தி பாறையோ லேண்டோ இருந்தா அந்த தண்ணி ரொம்ப உப்பா இருக்கும். அதுதான் ஹைப்பர் சலைன் லகூன்ஸ் சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுதாமா? Yes, ma'am. அடுத்து போவோமா? Yes, ma'am. இப்போ எப்படி நம்ம டெம்பரேச்சரை யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல்னு சொன்னோம்ல. யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல்னா என்னது? ஸ்டீனோ தெர்மல்னா they can tolerate Narrow range of Narrow range. temperature. யூரி தெர்மல்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அதே மாதிரிதான் யூரி ஹேலைன்னா they can tolerate wide range of salinity. உப்பு அளவை நல்லா தாழுவாங்க. இந்த ஃபிஷ் காமன் மூலி, இந்த நண்டு இருக்கு பாருங்க, கார்சினஸ் மியானஸ், இதெல்லாம் நல்லா டாலரேட் பண்ணும். ஸ்டீனோ ஹேலைன்னா கோல்டு ஃபிஷ், அடாக் ஃபிஷ் இதெல்லாம். சரியா? இவங்களால ஜஸ்ட் நேரோ டெம்பரேச்சர் தான் தாழ முடியும். இவங்களை தூக்கி எடுத்துட்டு போயிட்டு நம்ம இப்ப இவங்க வந்து அக்வாட்டிக் ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்லயோ இல்ல நம்ம வீட்டு அக்வாரியம்லயோ வாழ்றாங்கன்னு வைங்க. இவங்களை தூக்கி எடுத்துட்டு போயிட்டு நம்ம கடல்ல போட்டோம்னா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்துருவாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? 1 minute, ma'am. Yes, ma'am.
பார்த்துட்டா? Yes, ma'am. ma'am. இப்ப நம்ம வாட்டர் முடிச்சிட்டோம், டெம்பரேச்சர் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன வந்திருக்கிறோம்? Light. ஓகேவா? படிங்க. Plants need sunlight for needs- Plants need sunlight for photosynthesis. Small forest plants, herbs, shrubs are adapted to photosynthesize optimally under very low light because they are overshadowed by tall canopied trees. ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? Yes, ma'am. சாரிம்மா, இன்டர்நெட் டக்குன்னு போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். படிங்கடா. இப்ப ஷேர் ஆயிருக்குமே. ஷேர் ஆகலையா? Plants need sunlight for photosynthesis. இப்போ நம்ம லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்ல போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பிளான்ட்டுக்கு லைட் தேவை. எதுக்காக? போட்டோசிந்தசிஸ். பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்தாதான் நமக்கு எல்லாமே சாப்பாடு, இல்லையா? Yes, ma'am. Please. Small forest plants are adapted to photosynthesis optimally under very low light because they are overshadowed by tall canopy trees. Small forest plants லாம் பாத்தீங்கன்னா adapted to photosynthesis. அந்த குட்டி குட்டி ஃபாரஸ்ட் பிளான்ட்ஸ் இருக்குல்லம்மா, அதாவது இப்ப எப்படி சொல்றது, இங்க பாருங்க, நான் வரைஞ்சு காட்டுறேன். யாரும் படிக்கவே வேண்டாம் போல, பாட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப பெரிய பெரிய ஃபாரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி நிறைய பெரிய பெரிய மரம்லாம் இப்படி இருக்கும். இப்படி அதுங்க மேல அடர்ந்து வளர்ந்து இப்படி கெனோப்பினா அந்த அடர்ந்து வளர்ந்த பந்தல் மாதிரி போட்டதால இப்போ கீழே இருக்கிற இந்த குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி குட்டி குட்டியா இவங்களுக்குலாம் அவ்வளவா லைட் கிடைக்காது. ஆனா அவங்க அப்படியே அடாப்ட் ஆகி வாழ்வாங்க. லைட் இல்லைன்னா கூட போட்டோசிந்தசிஸ் பண்ணிக்குவாங்க. இவங்க இப்படி அடர்ந்து இருக்கிறதால இந்த சன்லைட்டு, இங்க இருந்து வர சன்லைட்டு இவங்களுக்குலாம் அவ்வளவா கிடைக்கிறது இல்லை. புரியுதா? இதுதான் அந்த லைனுக்கு அர்த்தம். இப்ப திருப்பி அந்த லைன் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அந்த செகண்ட் பாயிண்ட் திரும்பி படிங்க. Small forest plants are adapted to photosynthesis optimally
under very low light because they are overshadowed by tall canopy trees. ஸ்மால் ஃபாரஸ்ட் பிளான்ட்ஸ்லாம் வந்து அடாப்டட் டு ஃபோட்டோசிந்தசிஸ். அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த லோ லைட்டுக்கு. எதாலனா ஷேடோட் பை த கெனோபீடு ட்ரீஸ். ரெண்டாவது பாயிண்ட் முடிச்சிட்டோம். மூணாவது, Many plants depend on sunlight for photoperiodism. Example, flowering. அதாவது பிளான்ட் வந்து பிளான்ட்ல 3 வகையான பிளான்ட் இருக்குடா. சரியா? பிளான்ட்டோட ஃப்ளவரிங்க்கு 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்னு சொல்றேன். ஒன்று வந்து லாங் டே பிளான்ட். யாரா படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் வருதா? போன வருஷம் படிச்சிருக்கீங்க. எஸ் மேம். எஸ் மேம். ஷார்ட் டே பிளான்ட், இன்னொன்னு டே நியூட்ரல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இதுதான் கிரிட்டிக்கல் ரேஷியோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், இந்த லாங் டே பிளான்ட் வந்து இந்த டெம்பரேச்சருக்கு மேல வச்சாதான் பூக்கும். கிரிட்டிக்கலுக்கு மேல ரொம்ப நேரமா வைக்கணும், வெளிச்சத்துல வச்சாதான் இந்த லாங் டே பிளான்ட் பூக்கும். ஷார்ட் டே பிளான்ட் அப்படி இல்லை, வெளிச்சத்துல வச்சா பூக்காது. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் கீழே இருக்கிற வெளிச்சத்துல வைக்கணும். புரியுதா? அப்பதான் பூக்கும். புரியுதா? கொஞ்சம் ஷேடோல தான் வைக்கணும், ரொம்ப வெயில் இதுல படக்கூடாது. இந்த டே நியூட்ரல் பிளான்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங்ல அதுக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு டெம்பரேச்சர் பத்தி லைட் பத்தி எல்லாம் கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் பூப்பேன் அப்படி சொல்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைட்டை வச்சு பூக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா போட்டோ பீரியாடிசம். ஓகேவா? ஃப்ளவரிங் வித் எக்ஸ்போஷர் டு லைட். எவ்வளோ லைட்டுக்கு எக்ஸ்போஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ ஃப்ளவரிங் வரும். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். அங்க போலாம். உங்களுக்கு வேற எதுக்காவது லைட் முக்கியம்னு தோணுதா? நீங்க சொல்லுங்க. வெறும் பிளான்ட் மட்டும் இல்ல, நம்மளுக்கு கூட. நம்மளுக்கு வந்து நமக்கு எதுக்குடா? ஃபார் விஷன். ஓகே, கண்ணு திறந்து பாக்குறதுக்கு. சரி, விட்டமின் டி கிடைக்குது மேம். ஓகே, சன்லைட் மூலமா விட்டமின் டி கிடைக்குது. அப்புறம் கலர் வேரியேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ. கலர் கண்டுபிடிக்கிறது மேம். கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிச்சம். யூஸ்வலா நம்மளும் ஒரு அனிமல்ன்றதே நீங்க மறந்துட்டீங்க. நம்ம அனிமலா இல்லையா? எஸ் மேம். கீழே வர ஒரு ஆள் தானே நம்மளும். சொல்லுங்க. எஸ் மேம். எஸ் மேம். ஸோ ஜென்ரலா நம்மள மாதிரி அனிமல்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃபொரேஜிங்னா டு சர்ச் ஆஃப் ஃபுட், உணவு தேடுறது இந்த லைட்டை வச்சுதான். எப்பவுமே இருளோன்னு இருந்தா நம்ம எங்க போய் உணவை தேடி சாப்பிடுறது? கரண்ட் கண்டுபிடிச்ச கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? ஓகேவா? அந்த லாஸ்ட் பாயிண்ட் யாரா படிக்கணும்? Many animals are diurnal and seasonal variations in light intensity and period for timing their foraging, reproductive and migratory activities. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் நீட் சன்லைட் ஃபார் photosynthesis, அது ஒண்ணு சொல்லிட்டோம்.
அப்புறம் கெனோபி அந்த மாதிரி ட்ரீஸ்னால கீழே இருக்கிறதுக்கு கொஞ்சமா வேணும். அப்புறம் போட்டோ பீரியாடிசம் சொன்னோம். இப்போ என்ன சொல்றோம்னா லைட் இன்டென்சிட்டியை வச்சுதான் ஃபொரேஜிங்னா எழுதிக்கோங்க, டு சர்ச் ஃபார் ஃபுட்டு. பறவை எல்லாம் கூட லைட்டை வச்சுதான் போய் உணவு தேடுது, நாய் தேடுது, பூனை தேடுது, நம்ம தேடுறோம். அப்புறம் மைக்ரேட்டரி ஆக்டிவிட்டிஸ் லைட் இருக்கிறதால பண்றாங்க. லைட் இருக்கிறவங்கள டயூர்னல்னு சொல்லுவோம். அதாவது பகல்ல வெளியே போய் உணவு தேடுறவங்கள டயூர்னல். சில பேர் நைட்ல உணவு தேடுவாங்கல்ல, நாக்டர்னல். வெரி குட். அவங்களெல்லாம் நாக்டர்னல்னு சொல்லுவோம். மார்னிங்ல வந்து என்ன மேம் சொல்லுவோம்? டயூர்னல் தான். அங்க இருக்கு பாரு, 4th பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல. ஓகே மேம். மேம் டயூர்னல்னா என்ன மேம்? மார்னிங் டைம்ல ஃபுட் தேடுறவங்கடா. ஓகே மேம். மார்னிங் டைம்ல முழிச்சிட்டு இருந்து ஃபுட் தேடுறவங்கள டயூர்னல்னு. இந்த காக்ரோச், அவுலு, பேட்டு இதெல்லாம் நைட் டைம்ல ஃபுட் தேடி சாப்பிடும், அவங்கள நாக்டர்னல்னு சொல்லுவோம். மேம் நோட்டட் மேம். அடுத்த பாயிண்ட் இது படிங்க. Sun is the ultimate source for light and temperature on land. Deep in the ocean, the environment is dark and there is no energy available from sun. The spectral quality of solar radiation is also important for life. The UV spectrum is harmful to any organisms. Not all the color component of the visible spectrum are available for marine plants. அதாவது சன்னு தான் வந்து அல்டிமேட் சோர்ஸ். லைட்டுக்கும் அதுதான், டெம்பரேச்சருக்கும் அதுதான். ஆனா கடல் அடிக்கு சன்லைட் போக முடியாது. ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் சோலார் ரேடியேஷன் என்னன்னா அது வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுறது. பட் சன்ல இருந்து வெறும் போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுறது மட்டும் வரல. ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். சன்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரே வருது, அது நமக்குலாம் தெரிய கூட தெரியாது. அல்ட்ரா வயலட் ரேஸ் அதுவும் தெரியாது. அண்ட் அது நமக்கு ரொம்ப கெடுதியா நம்ம உடம்புக்கும். ஓகேவா? கிளியர்? எஸ் மேம். அடுத்து போலாம். எஸ் மேம். லைட்டும் முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன படிக்க போறோம்? லாஸ்ட் சாயில். படிச்சுட்டு 4த்துலயும் என்னென்ன படிச்சோன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டையா கேட்பேன், நீங்க சொல்லணும். சரியா?
ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்பேன். சொன்னீங்கன்னா தான் Yes, அடுத்தது. ma'am. ஒரு பாயிண்டா படிங்க. The nature and The- properties of soil is different due to the climate, weathering process, sedimentation, methods of oil development, etc. அதாவது ப்ராப்பர்ட்டி, ஒரு சாயிலோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிளைமேட் வச்சு டிஃபர் ஆகும். வெதரிங் ப்ராசஸ், வெதரிங்னா என்னன்னா பெரிய பெரிய ராக்கு சின்ன சின்னதா உடைஞ்சு தான் மண் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் தான் வெதரிங். அப்புறம் செடிமெண்டேஷன், அப்படியே படிகமா மாறுறது, சாயில் டெவலப்மெண்ட், இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். நீங்க பார்த்திருப்பீங்க, பீச் கிட்ட மண்ணு வேற மாதிரி இருக்கும், நம்ம ஆத்துல மண்ணு வேற மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுல இருக்க மண்ணு வேற மாதிரி இருக்கும், பிள்ளையார் செய்யற களிமண்ணு வேற மாதிரி இருக்கும் இல்லையா? புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்த பாயிண்ட். Soil composition, grain size, and aggregation determine the perlocation and water holding capacity of the soil. சாயில் காம்போசிஷன், இந்த சாயில்ல என்னென்ன இருக்கு? கிரெயினோட சைஸ், கிரெயின் சைஸ் அந்த மண்ணு துகள் இருக்குல்ல, அந்த துகள் சைஸ் அண்ட் அதோட டோட்டல், இதெல்லாம் தான் பர்குலேஷன் ஆஃப் வாட்டர். பர்குலேஷன்னா இப்போ ஒரு மண் இருக்கு, அந்த மண்ணுல தண்ணி ஊத்துனீங்கன்னா சர்ருன்னு கீழே வந்துடும். இப்போ நீங்க பீச் மண்ணுல எல்லாம் ஊத்துனீங்கன்னா டக்குன்னு கீழே வந்துடும். அதுவே நீங்க களிமண்ல ஊத்துனீங்கன்னா அதுக்கு பர்குலேஷன் கெப்பாசிட்டி கம்மி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. புரியுதா? பர்குலேஷன்னா அப்படியே ஊடுருவி போற தன்மை, வாட்டர் ஹோல்டிங்னா தண்ணியை புடிச்சு வைக்கிற தன்மை. நோட் பண்ணிக்கோங்கடா. நோட் பண்ணிட்டீங்களா? No, ma'am. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிட்டோம்னா அடுத்த பாயிண்ட் யாரா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். These characteristic and parameters like pH, mineral composition, and topography determine the vegetation and animals in an area. ஸோ அந்த மண்ணு தான் அந்த மண்ணோட பிஹெச், அதுல இருக்க மினரல்ஸ், இதெல்லாம் தான் தீர்மானம் பண்ணுது. சரியா? எவ்வளோ அந்த இடத்துல என்ன மரம் வளரணும், என்ன செடி வளரணும். ஈவன் கடல் அடியில் இது பாருங்க, இந்த மாதிரி ஸ்டார் ஃபிஷ்லாம் பாட்டம் டுவெல்லர்ஸ், பென்திக்னு, பென்திக்னா பாட்டம் டுவெல்லர்ஸ். சரியா? கடல் அடியில வாழக்கூடியவங்கள இங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல இந்த வேர்டு வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. பென்திக்னா கடல் அடியில, கடல் அடி மண்ணு, அந்த மண்ணு தான் இவங்க யார் வாழணும் அப்படிங்கிறத, என்னென்ன ஆர்கானிசம் இருக்கணும்ன்றதெல்லாம் தீர்மானம் பண்ணுது. ஓகேவா? Topography. டன். Topography-னா என்ன மேம்? டோபோகிராஃபின்றது அந்த மண்ணோட தன்மைடா, மண்ணோட மேல் பரப்பு எப்படி இருக்கு. எஸ் மேம்.
நோட் பண்ணிக்கோங்க. நோட்டட். மேம் பென்டிக் அனிமல்ஸ் என்ன மேம்? இப்பதானடா சொன்னேன் பாட்டம் டுவெல்லர்ஸ். கடல் ஆழத்துல அந்த மண்ணு, கடல் ஆழ மண் இருக்குல்ல, சி பாட்டம் டுவெல்லர்ஸ், கடல் அடியில வாழ்றவங்க, அதுதான் பென்டிக். நோட்டட் மேம். இப்ப கேள்வி கேட்கலாமா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, ரெடியா இருங்க. கேக்கட்டா? யாரோ ஒருத்தர் டக்கு டக்குன்னு எனக்கு 4 பேர் கை தூக்குங்க. தாமரை செல்வன், ரிஃபானு, இன்னும் 2 பேர் டக்குன்னு, பிரித்திகா ஸ்ரீ, நிவேதா. குட், 4 பேரும் தூக்கிருக்கீங்க. யாரோ கை எடுத்துட்டீங்க. ரிஃபானா? சரி, இப்ப நீங்க 4. ஏன் ரிஃபான் சொல்ல போறது இல்லையா? இல்ல மேம், பாத்துட்டீங்களேன்னு எடுத்துட்டேன் மேம். அதால எடுத்தியா? ஓகே. சோ ரிஃபான் வந்து டெம்பரேச்சர் சொல்லட்டும், தாமரை செல்வன் வந்து வாட்டர் சொல்லட்டும், பிரித்திகா ஸ்ரீ வந்து சாயில், நிவேதா லைட், அக்ஷயா வேண்டாவா? சொல்ல வேண்டாவா? சொல்றேன் மேம். அக்ஷயா வந்து வாட் இஸ் பிசியாலஜிக்கல் இக்காலஜி, வாட் இஸ் இக்காலஜி, இது சொல்லட்டும். ஓகேவா? ஓகே. டக்கு டக்கு டக்குன்னு அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். சீக்கிரம். டெம்பரேச்சர் வந்து ரெலவென்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இது வந்து சீசனுக்கு சீசன் மாறிட்டே இருக்கும் மேம். தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் டீப் சீலலாம் 100 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ ட்ரீ வந்து சர்டைன் ரீஜியன்ல மட்டும் தான் வளர முடியும். அதே மாதிரி ஸ்னோ லெப்பர்ஸும் ஸ்னோ ஏரியால மட்டும் தான் இருக்க முடியும், நம்ம சைட்லலாம் இருக்க முடியாது. டூனா ஃபிஷஸ் வந்து டிராபிக்கல் லேட்டிடியூட தாண்டி இருக்கிறது ரேரு. யூரி தெர்மல்னா டாலரேட் wide range of temperature. Stenothermal na can tolerate narrow range of temperature. Good, super pa. Next, very good. Ma'am, water வந்து second most important factor ma'am. அது வந்து 1000 லிட்டருக்கு வந்து லேண்ட்ல வந்து 5% இருக்கும் மேம். உப்போட அளவு, சால்ட்டோட அளவு லேண்ட் வாட்டர்ல 5% parts per 1000. ஓகேவா? சீல வந்து 30 to 35%. ஹைப்பர்சலன் லகூன்ல வந்து 100% இருக்கு மேம். வெரி குட், கரெக்ட். அதுவா 100% parts per 1000. சரியா? 100%னா வெறும் உப்பு தான் இருக்கும், அதுல தண்ணி இருக்கு. 100% 1000 parts per 1000 அது சொல்லிக்கோ மேம்.
Area align tolerate with wide range of salinities, ma'am. Very good. Steno align narrow range of salinity, ma'am. Salinity tolerate பண்றவங்க. Super. Next. Ma'am, light needs sunlight for photosynthesis. Small forest plant மாதிரி photosynthesis optically வந்து very low light இருக்கும் அங்க. ஸோ வந்து ஓவர் ஷேவ்டு டால் பிளான்ட் கெனோடியன் ட்ரீ ஆல நம்மளுக்கு லைட் ஒழுங்கா கிடைக்காது. மெனி பிளான்ட் வந்து டெவலப்டு சன்லைட் ஃபார் photoperiodism. அப்புறமா சன் இஸ் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் லைட். மெனி அனிமல் லைக் யூஸ் diurnal and seasonal variation for photoperiodism, for aging, etc. Foraging. Okay, foraging na சாப்பாடு தேடுறது. Correct. Good. Next, ma'am. Ma'am, soil, ma'am. Soil உடைய நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபரா இருக்கும் மேம். இதனால வெதரிங் ப்ராசஸ், கிளைமேட் சேஞ்சஸ், செடிமெண்டேஷன், அது அப்புறமா சாயில் டெவலப் ஆன இதெல்லாம் வச்சுட்டு டிஃப்ரெண்டா இருக்கும் மேம். Very good. அண்ட் தென் சாயிலுடைய அந்த பெர்குலேஷன் கெப்பாசிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் வந்துட்டு அந்த சாயிலுடைய கம்போசிஷன், கிரெயின் சைஸ், அக்ரிகேஷன் இதை வச்சு முடிவாகும் மேம். Very good. அதுக்கப்புறமா சாயிலுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அதோடைய பிஹெச், மினரல் கம்போசிஷன், அதோடைய டோபோகிராஃபி வச்சு அந்த இடத்துல எந்த பிளான்ட் வந்து வளர முடியும், அந்த சூழலுக்கு ஏத்தாப்புல எந்த அனிமல்ஸ் அங்க இருக்க முடியும்ன்றத அதான் மேம் முடிவு பண்ணும். Even benthic. பென்திக் அனிமல்ஸ் அப்படின்றது அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ல அந்த கீழ் அடிவாரத்துல இருக்கக்கூடிய மண்ணுல இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் மேம். Bottom sea dwellers. Very good. Super. Thank you, Next. மேம் ஈகாலஜி மேம். ஈகாலஜினா வந்து ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன் அமாங் ஆர்கானிசம் மேம். ஈகாலஜி வந்து 4 டைப் இருக்கு மேம். ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ், அப்புறம் பயான்ஸ் மேம். 4 டைப் இல்லடா, 4 கிளாஸ் 11 மேம். லெவல்ஸ் இருக்கு. ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்தது ஈகாலஜி இல்ல. ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்தது பாப்புலேஷன். நிறைய பாப்புலேஷன் சேர்ந்தது கம்யூனிட்டி. கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்தது பயோம். சரியா? ஓகே மேம். அப்புறம் பிசியாலஜிக்கல் ஈகாலஜினா அந்த ஆர்கானிசம் வந்து அந்த என்விரான்மெண்ட்ல எப்படி அடாப்ட் பண்ணி சர்வைவ் ஆகி ரீப்ரொடக்ஷன் பண்ணுதோ அதான் பிசியாலஜிக்கல் ஈகாலஜி. வெரி குட் மா, சூப்பர். பரவாயில்ல, எல்லாருமே நல்லா கவனிச்சிட்டீங்க. குட். இப்ப அடுத்த டாபிக். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வாட் ஆர் த ஏபயோட்டிக் ஃபேக்டர்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் ரெஸ்பான்சஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர். பார்த்துருவோமா? பார்க்கலாமா? எஸ் மேம். எஸ் மேம். படிங்க மாரோது. ஒரு பாயிண்டா படிங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகவே இல்லை மேம். சாரி. இப்ப ஷேர் ஆகுமா? எஸ் மேம். Response to abiotic factor. Organ maintain a constant internal environment, hemostasis, despite varying external environmental conditions. This is possible by following process: regulate, confirm, migrate, suspend. அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா தன்னோட உடம்போட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். சரியா? அது பண்றதுக்காக இவங்க பண்ற ஒரு 4 வேலை இருக்கு. சில பேர் ரெகுலேட் பண்ணுவாங்க. ரெகுலேட்னா என்ன அர்த்தம்னா என்ன வேணா வெளியில டெம்பரேச்சர் மாறட்டும், எனக்கு உள்ள இருக்கிற பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா தான் வச்சுக்குவேன். ஏதாவது பண்ணி நான் என்ன பண்ணிப்பேன், என் டெம்பரேச்சரை சொல்லுங்க
கான்ஸ்டன்டா மாத்தாம அப்படியே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் ரெகுலேட். புரியுதா? புரியுதா? எஸ் மேம். அடுத்து கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் என்ன பண்ணோம்னா வெளியே என்ன டெம்பரேச்சர் மாறுதோ அதுக்கேத்த மாதிரி பாடிக்குள்ளேயும் டெம்பரேச்சரை மாத்திக்கிறது. புரியுதாமா? வெளியில இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க. இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் மாத்திடுச்சுன்னா கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். மைக்ரேட்னா இந்த டெம்பரேச்சரை என்னால தாழ முடியலப்பா, நான் இங்க இருந்து வேற ஊருக்கு போயிடுறேன். நம்ம கூட சம்மர்ல போயிடுவோம்ல, ஊட்டி கொடைக்கானல், காசு நிறைய இருந்தா சுவிட்சர்லாந்து கூட போலாம், கொஞ்சம் கம்மியா இருந்தா இமாலயா போலாம் இல்லையா? எஸ் மேம். அந்த மாதிரி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்புறமா திருப்பி இங்க வந்துடுறது மைக்ரேட். லாஸ்டா சஸ்பெண்ட். சஸ்பெண்ட்னா இப்ப நீங்க இந்த வின்டர் ஸ்லீப் சம்மர் ஸ்லீப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில மிருகங்கள்லாம் வந்து வின்டர்ல ஹைபர்னேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன் சொல்லுவோம், தூங்கிடுவோம். புரியுதா? அதுதான் சஸ்பெண்ட். ஈவன் நம்மளோட சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சீடு எல்லாம் பாருங்க, இப்ப நம்ம சமையல் ரூம்ல இருக்க வரைக்கும் சீடு சஸ்பெண்ட். அப்படின்னா தன்னோட மெட்டபாலிசம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி அமைதியா கம்முன்னு தூங்கிட்டு இருக்குது, டார்மெண்டா இருக்கு. இப்ப அதை எடுத்துட்டு போய் மண்ணுல போட்டு வெந்தயத்தை கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க, கடுகு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க, என்ன வரும்? ஸ்ப்ரவுட் ஆகும். அப்போ அதோடைய ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோடனே அது தன்னோட சஸ்பென்ஷனை விட்டு வெளியே வந்துடும். இந்த நாளையும் பத்தி இப்ப ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்தேன். இப்ப உள்ள போய் ஒன்னொன்னா டீட்டெயிலா படிப்போமா? எஸ் மேம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ரெகுலேட் படிச்சிடலாம், படிங்க. Regulate. It is the maintenance of a homeostasis by physiological and behavior means. It ensures constant body temperature, thermoregulation, constant osmotic concentration, osmoregulation, etc. For example, all birds and mammals, very few lower vertebrates and invertebrates. இது புரியுதாமா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா நான் இப்பதான் சொன்னேன், பாடி டெம்பரேச்சரு, உப்பு தண்ணி அளவு, ஆஸ்மோ ரெகுலேஷன், இதையெல்லாம் இவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா எல்லா பேர்ட்ஸு, நம்ம மேமல்ஸு, சில லோவர் வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட். இப்போ நான் உங்களை கேட்குறேன், இப்போ இன்னைக்கு வெளியே வந்து பயங்கர வெயில், 45 டிகிரி செல்சியஸ் வைங்களேன், உங்க உடம்பு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டைம்? உங்களுக்கு என்ன ஆகும்? தண்ணி குடிப்போம் மேம். ஸ்வெட் ஆகி தண்ணி குடிச்சு டெம்பரேச்சரை, நம்ம பாடி டெம்பரேச்சரு, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் 35 to 37 டிகிரி செல்சியஸ், அதுலயே நம்ம கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்குவோம். இதுவே வெளியே 45 நம்ம உடம்பும் 45க்கு மாறிடுமா? புரியுதா? அந்த மாதிரி கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்குவோம். அடுத்தது இப்ப வெளியே ரொம்ப குளிருது, இப்ப நம்ம பாடி என்ன பண்ணும்? இப்ப என்ன பண்ணும்? என்னடா நமக்கு வெளியே ரொம்ப குளிரா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடம்பு? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே. குளிர்ச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேம் இருக்க எல்லாத்தையும் எடுத்து போத்திப்போம் மேம். போத்திப்பியா? இப்ப எதுவும் அது போத்தி வார்ம் பண்ணிக்குவேன்.
முதல்ல குளிர்னோன்னா உனக்கு மேம் என்ன ஹாட் வாட்டர். Goosebumps வரும். முதல்ல நம்ம நடுங்குவோம் இல்லையா, ஷிவரிங். ஆமாவா? எஸ் மேம். ஷிவர் பண்ணி எப்படியாவது நம்ம அந்த ஷிவரிங் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வார்ம்த் ப்ரொடியூஸ் ஆகும். நடுங்குறோம்ல, அப்போ கொஞ்சம் வார்ம்த் ப்ரொடியூஸ் ஆகும் பாடியில. இதுக்கு மேல நம்ம ஸ்வெட்டரு, பெட்ஷீட்டு எல்லாம் போத்தி நம்ம உடம்பு டெம்பரேச்சரு 37க்கு கீழே இறங்காம பார்த்துக்குவோம். அதுதான் ரெகுலேட்டர்ஸ். புரியுதா? எஸ் மேம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இத பாருங்க, இப்ப நான் சொன்னது அப்படியே இங்க இருக்குது. யாராவது ஒருத்தர் வாசிச்சிடுங்க. Thermoregulation mammals. The success of mammals is mainly due to their ability to maintain a constant body temperature. In summer, when outside temperature is more than body temperature, sweating occurs. This results in evaporative cooling and brings down body temperature. In winter, when the temperature is below 37 degrees Celsius, shivering occurs. It produces heat and raises the body temperature. இந்த மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்குவோம், நம்ம உடம்ப நம்ம மட்டும் இல்ல எல்லா மேமல்ஸுமே டெம்பரேச்சரை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்குவாங்க. கிளியராடா? குட்டி அனிமல்ஸ் இருக்குல்ல, லைக் குட்டி பறவை, ஹம்மிங் பேர்டு, அப்புறமா இந்த ஷ்ரூன்னு சொல்லுவோம், எலி, இவங்களால வந்து இந்த மாதிரி ரெகுலேட் பண்ண முடியாது. ஒய்? இது ஒரு நீட் கொஸ்டின். Thermoregulation is highly expensive. Expensive na energy, more energy required for smaller animals. Why? ஏன் யாராவது காரணம் சொல்ல முடியுமா? ஸ்கூல்ல சொல்லிருப்பாங்க. ஸ்வெட்டிங் அக்கர் ஆகாதா மேம்? என்னடா? ஸ்வெட்டிங் அக்கர் ஆகாதா மேம்? இல்லடா, இல்ல. அவங்களால இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்? ஸ்கூல்ல யாருக்கா நடத்திட்டாங்களா? நோ மேம். நம்ம தான் அப்ப ஹெட் இல்ல. மேம் இன்னைக்கு இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணாங்க மேம் எங்களுக்கு. அப்படியா? எது வரைக்கும் வந்தாங்க? ரெஸ்பான்சஸ் டு ஏபாடி ஃபேக்ட் வரைக்கும் முடிச்சிட்டாங்க மேம். அப்ப இது முடிச்சிருப்பாங்கல்ல ரெகுலேட் உனக்கு? இது இல்ல மேம், இதுக்கு முன்னாடி வரைக்கும். இதுதான் ரெஸ்பான்சஸ் டு ஏபயோட்டிக். இல்ல மேம், என்ன சொல்றது, ஏபயோட்டிக் நடத்திட்டு இருக்கோம்ல மேம், சாயில் இதெல்லாம் படிச்சோம் இல்லையா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு. இது இன்னும் வரல. வரலையா? அப்ப நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம் இல்ல? எஸ் மேம். நாளைய கிளாஸ்ல இன்னும் இந்த லெசன்ல முக்காவாசி முடிச்சிடுவேன். என்ன? எஸ் மேம். இனிமே செப்டம்பர் 2nd வீக் 3rd வீக்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து போலாமா? நான் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். thermoregulation is energetically expensive. யாருக்குன்னா இந்த மாதிரி குட்டி எலிக்கு, இந்த மாதிரி குட்டி பறவைக்கெல்லாம் கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து பெருசு ரிலேட்டிவ் டு தேர் வால்யூம். இதுக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்லுங்களேன்? Their surface area is larger
relative to their volume. இதுக்கு என்னமா அர்த்தம்? நீங்க எல்லாம் நல்ல மேத்ஸ் படிக்கிற பிள்ளைங்க தானே, உங்களுக்கு தெரியுமே சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன. அவங்க இருக்கிற இடத்தை விட அவங்களுடைய இது மேம் சர்ஃபேஸ் அவங்க இருக்கிற இடத்தை விட அவங்க சைஸ் சின்னது மேம். புரியலமா? அவங்க இருக்கிற இடத்தை விட அவங்க சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் மேம். அவங்க இருக்கிற இடம்னா பிளேஸ், என்விரான்மெண்ட் சொல்றீங்களா? எஸ் மேம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. என்விரான்மெண்ட் எவ்வளவு பெருசா இருந்தா என்ன, இல்ல எவ்வளவு சின்னதா இருந்தா என்ன, அதோட பாடியை பத்தி தான் இங்க நம்ம பேசுறோம். என்விரான்மெண்ட் பெருசா இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ சொல்ற மாதிரி அது பாட்டுன்னு ஏதோ ஒரு பொந்துக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். என் சர்ஃபேஸ் ஏரியாவை நான் சின்னது பண்ணிக்கிட்டேன், அது இல்ல. இது இங்க என்ன சொல்ல வரோம்னா, அதோட பாடி உள்ள இருக்கு இல்லையா, உள்ள இருக்கிறது வால்யூம்னு சொல்லுவோம். இன்டர்னல் பாடியில இருக்கிற அந்த கொள்ள அளவு ரொம்ப கம்மி கம்பேர் டு அதோட சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது வந்து ஒரு நார்மல் வாட்டர் பாட்டில். இந்த இப்படி அளவு இதுல ஊத்தலாம். ஏன்னா இதோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? அது என் பொண்ணு போனை எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கிளாஸ் நடத்தும் போது போன் எடுக்க கூடாதுன்னு. என் போன் எங்க? நீங்க வை போன், இங்க வை, பசங்களுக்கு பிரேக் ஆகுது. சாரிமா. என் பொண்ணு ஆனவுன்னா நானு கிளாஸ்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, போனை தூக்கிட்டு ஓடிடும். அது பேசுறேன். சரிங்க, கவனிங்க. இப்ப நல்லா கேக்குதா? எஸ் மேம். இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலோட சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது சர்ஃபேஸ் ஏரியா. இதோட வால்யூம்னா உள்ள நம்ம போடுற தண்ணி தான் இதோட வால்யூம். கரெக்டா? வாயே திறக்க மாட்டீங்களே. இங்க பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூமும் ஒரே அளவுல இருக்குது. பட் இதுவே ஃபிளாஸ்க் பாத்தீங்களா நீங்க பசங்களா? எஸ் மேம். ஃபிளாஸ்க் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா அதோட வால்யூம், நீங்க தண்ணி இவ்வளவு அளவுலாம் ஊத்த முடியாது. இந்த அளவு தண்ணி தான் நீங்க ஊத்த முடியும். மாதிரி so இந்த flaskல the surface area is larger compared to the volume. புரியுதுல? இதான் அந்த பழத்தோட சுற்று அளவு வந்து பெருசா இருக்குது. ஆனா அது உள்ள இருக்கிற கொள்ள அளவு வந்து ரொம்ப கொஞ்சமா இருக்கிறதால அது சீக்கிரம் ஹீட் லாஸ் ஆயிடும். கூலா இருக்க ஒரு இடத்துக்கு போச்சுன்னா டக்கு டக்குன்னு அது ஹீட் லாஸ் பண்ணிடும். ஓகேவா? புரிஞ்சுதாமா? அவ்வளவுதான். இதோட நான் இன்னைய கிளாஸ் ஸ்டாப் பண்றேன். நாளைக்கு இத படிக்க வச்சு திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? எஸ் மேம். ஓகே மேம். Thank you, ma'am. 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 Thank you, ma'am.